இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அனிமேட்டட் ஸ்டிக்மேன் வீடியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு அனிமேட்டட் வீடியோ கிரியேட் பண்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். 100% ஃப்ரீ தான். ஸோ எப்படி அப்படின்றத வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு சேனலை பாருங்கள். டோட்டல் சப்ஸ்கிரைபர் பாருங்கள் 92,000 பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இதில் இவங்க ஃபஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க 4 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அதோட வியூஸ் பாருங்கள் எவ்வளோ போயிருக்கு அப்படின்ட்டு. செகண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள் 68 லேக் பக்கம் வியூஸ் போயிருக்கு. ஸோ இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஸ்டிக்மேன் ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். ஸோ வீடியோ ப்ளே பண்ணி காட்ட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வரும். ChatGPT கிட்ட கிரியேட் மீ அ ஷார்ட் டாபிக் ஃபார் மோட்டிவேஷனல் அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு நிறைய டைட்டில் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதில் ஒரு டைட்டிலை நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைட்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்டை இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண டைட்டிலை பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துருங்க. ஸோ சென்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வந்து க்ரியேட் ஆகிடும் சீன் பை சீன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா GPT கொடுத்துருக்குற ப்ராம்ப்டில் இமேஜ் ப்ராம்ப்ட்ஸில் வந்து சீன் 1 அப்படின்னு இருக்கும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெமினா இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு இமேஜ்க்கான டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் இந்த இமேஜை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சீனை இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அதுவே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஜெமினா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் இமேஜ். ஸோ இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேம் நீங்கள் ப்ரௌசரில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரோக் ஏஐயை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இமேஜை இதில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை நம்ம கிளிக் பண்ணி கொடுத்தாச்சு. சேம் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு வீடியோ ப்ராம்ப்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சீன் என்ன இருக்குது அப்படின்றத காப்பி பண்ணிவிட்டு சேம் குரோக் ஏஐயில் போயிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மேக் வீடியோ அப்படின்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் கீழே கார்னரில். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபெயில்டு அப்படின்ட்டு வரும். ரிட்டன் நீங்கள் அதுவே கிளிக் பண்ணுங்கள். மேக் வீடியோ அப்படின்ட்டு ரிட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்லி வீடியோ க்ரியேட் ஆகிடும். ஒரு 6 செகண்டுக்கு இது க்ரியேட் ஆகும். இதே போல் எல்லா சீன்ஸையும் நீங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு வீடியோ க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது வீடியோ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற வீடியோ ஸ்கிரிப்டை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். சேம் இதை நீங்கள் இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணிக்கலாம், இல்லை தமிழில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுனாலும் டைப் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. சேம் நான் ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிரிப்டை என்டர் பண்ணி க்ரியேட் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ண ஆடியோவை இந்த மாதிரி எடிட்டிங் ஆப்பில் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதிகாலை நேரம். ஸ்டிக்மேன் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அருகில் அலாரம் மணி ஒலிக்கிறது. அவன் மெதுவாக கண்களை திறந்து கடிகாரத்தை பார்க்கிறான். ஸ்டிக்மேன் ஒரு சிறிய மேசையில் காஃபி கப் மற்றும் நோட்புக் வைத்து உட்கார்ந்திருக்கிறான். அவன் கவனமாக ஏதோ எழுதுகிறான். ஸ்டிக்மேன் ஜன்னலின் அருகில் நின்று உடலை நீட்டிக்கொண்டிருக்கிறான். வெளியே சூரிய உதயம் தெரிகிறது. அவன் சந்தோஷமாக சிரிக்கிறான். ஸ்டிக்மேன் ஒரு பட்டியலில் செக்லிஸ்ட் வேலை முடிந்தவற்றை குறிக்கிறான். அவன் திருப்தியுடன் தலையாட்டுகிறான். ஸ்டிக்மேன் ஒரு மேசையில் லேப்டாப் வைத்து அமைதியாக வேலை செய்கிறான். அருகில் கடிகாரம் உள்ளது. ஸ்டிக்மேன் தன்னம்பிக்கையுடன் நிற்கிறான். பின்னால் சூரிய உதயம் தெரிகிறது.